எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 25க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். அதே மாதிரி இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 25 வினாக்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் அது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாறு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள். முதல் கேள்வி, ஹிஸ்டோரியா என்பது எந்த மொழி சொல்? ஹிஸ்டோரியா என்பது கிரேக்க மொழி சொல். எந்த போருக்கு பின்னர் அசோகர் போர் தொடுப்பதை கைவிட்டார்? எந்த போருக்கு பின்னர் அசோகர் போர் தொடுப்பதை கைவிட்டார்? கலிங்க போர். கலிங்க போர். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்தவர் யார்? உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்தவர் அசோகர். அடுத்து 4வது கேள்வி, அசோகர் பற்றிய வரலாற்று ஆவணங்களை தொகுத்து வெளியிட்டவர் யார்? அசோகர் பற்றிய வரலாற்று ஆவணங்களை தொகுத்து வெளியிட்டவர் யார்? சார்லஸ் ஆலன். சார்லஸ் ஆலன். கல்வி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? கல்வி நகரம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார்? நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் காளிதாசர். காளிதாசர். அடுத்து, கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்தவர்கள் எத்தனை பேர்? 49 பேர். 49 பேர். அடுத்து, ஹரப்பா நாகரிகம் எப்போது சரிய தொடங்கியது? 1900. அடுத்து, உலகின் மிக தொன்மையான நாகரிகம்? மெசபடோமியா நாகரிகம். மெசபடோமியா நாகரிகம். அடுத்து, ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தனது நூலில் விவரித்தவர் யார்? ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் தனது நூலில் விவரித்தவர் யார்? சார்லஸ் மேசன். சார்லஸ் மேசன். அடுத்து, ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு எது? ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு எது? இதுக்கு சரியான விடை 1920. 1920. இந்திய தொல்லியல் துறை 1861ஆம் ஆண்டு யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது? இந்திய தொல்லியல் துறை 1861ஆம் ஆண்டு யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது? இதுக்கு சரியான விடை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அடுத்து, சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடியாக இருந்த இடம்? சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடியாக இருந்த இடம் மெஹர்கர். மெஹர்கர். அடுத்து, நாலங்காடி அல்லங்காடி எங்கு இருந்தது? நாலங்காடி அல்லங்காடி எங்கு இருந்தது? மதுரை. மதுரை. அடுத்து, மிகவும் வெப்பமான கோள்? வெள்ளி. வெள்ளி. அடுத்து, நடமாடும் பெண் சிலை எங்கு அமைந்திருந்தது? மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ. அதாவது இந்த காணொளியில் 6th சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் ஜாகிரஃபியிலிருந்தும் சில கொஸ்டின் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரின்னு மட்டும் தான் சொல்லியிருந்தேன். அடுத்து 17வது கேள்வி, கடகரேகை சூரியனின் மீது செங்குத்தாக விழும் நாள்? கடகரேகை சூரியனின் மீது செங்குத்தாக விழும் நாள் ஜூன் 21. ஜூன் 21.
அடுத்து 17. அடுத்து 18வது கேள்வி. நிலவை ஆராய இந்தியா 2008ஆம் ஆண்டு அனுப்பிய முதல் விண்கலம். சந்திராயன் 1. அடுத்து உருளும் கோள் யுரேனஸ். உருளும் கோள் யுரேனஸ். உலக மழை தினம். உலக மழை தினம் டிசம்பர் 11. அடுத்து உலகின் கூரை என அழைக்கப்படும் பீடபூமி எது? உலகின் கூரை என அழைக்கப்படும் பீடபூமி எது? திபெத் பீடபூமி. திபெத் பீடபூமி. அடுத்து உலகிலேயே மிகவும் நீளமான மலைத்தொடர். உலகிலேயே மிகவும் நீளமான மலைத்தொடர் ஆண்டீஸ் மலைத்தொடர். அடுத்து உலகின் மிக உயரமான சிகரம் எது? உலகின் மிக உயரமான சிகரம் மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட். உலகில் மிக அதிக மழை பெறும் பகுதி. உலகில் மிக அதிக மழை பெறும் பகுதி மேகாலயா. மேகாலயா. அடுத்து இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி. இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர்ச்சந்தி எது? மலாக்கா நீர்ச்சந்தி. மலாக்கா நீர்ச்சந்தி. நன்றி.